தமிழக இடைத்தேர்தலில் நல்லாட்சிக்கு மக்கள் தரும் மதிப்பெண்ணாக நமது தொடர் வெற்றி அமையட்டும். 2026 தேர்தல் வெற்றிக்கு முன்னோட்டமாக இடைத்தேர்தலில் வெற்றியை எதிர்நோக்குவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருத்து. சாரண சாரணியர் இயக்க வைர விழா நிறைவு நிகழ்ச்சியில் பங்கேற்க திருச்சி செல்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதலமைச்சர் வருகையையொட்டி பலத்த பாதுகாப்பு அமல்படுத்தப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் கொண்டாட்டம். கட்சிக் கொடி ஏற்றி வைத்து பெரியார், அம்பேத்கர், காமராஜர் உள்ளிட்ட கொள்கை தலைவர்களின் மார்பளவு சிலைகளை திறந்து வைத்து விஜய் மரியாதை. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், வேட்பாளர் சீதாலட்சுமி, சாட்டை துரைமுருகன் உள்ளிட்ட கட்சியினர் 7 பேர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. நேற்று முன்தினம் ஈரோடு முனிசிபல் சத்திரம் பகுதியில் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் தேர்தல் விதிகளை மீறி மேடை அமைத்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக கூறி போலீசார் நடவடிக்கை. அரூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நேற்று மதியம் பள்ளி விழுந்த சத்துணவை சாப்பிட்ட மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்ட விவகாரம். 3 ஊழியர்கள் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து நடவடிக்கை. மதுரை அரசரடி பகுதியில் வெறும் 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துவிட்டு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வந்த ராணி என்ற போலி பெண் மருத்துவர் கைது. 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. காரில் கடத்தி வந்த 5 லட்சம் மதிப்புள்ள புகையிலை பொருட்களை காருடன் பறிமுதல் செய்த ஓமலூர் போலீசார். ராஜஸ்தானில் இருந்து கடத்தி வந்த தேஜாராம் என்பவரை கைது செய்து போலீசார் நடவடிக்கை. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் இன்று மோதல். 2வது முறையாக கோப்பையை வெல்லும் முனைப்பில் இந்திய மகளிர் அணியினர் தீவிரம். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் அருகே கொள்ளையர்களிடமிருந்து 3,51 லட்சம் ரூபாய் பறிமுதல். பல்வேறு இடங்களில் கைவரிசை காட்டிய ஜார்க்கண்டை சேர்ந்த கொள்ளையர்கள் 8 பேரை கைது செய்து விசாரணை. பாகிஸ்தானில் பாதுகாப்பு படைக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே கடும் மோதல். பாதுகாப்பு படையினர் 18 பேர், பயங்கரவாதிகள் 12 பேர் என மொத்தம் 30 பேர் உயிரிழந்ததாக தகவல். அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி விதித்தது கனடா அரசு. இந்த இறக்குமதி வரி இன்று முதல் அமல்படுத்தப்படும் என்றும் தகவல். ஃபார்முலா 1 மெர்சடிஸ் ரேஸ் கார் இந்திய மதிப்பில் 457 கோடி ரூபாய்க்கு தனிநபருக்கு ஏலம் விடப்பட்டுள்ளது. கார் பந்தய ஜாம்பவான்கள் பயன்படுத்திய இந்த கார் 1965ஆம் ஆண்டு முதல் ஜெர்மனியில் உள்ள மெர்சடிஸ் அருங்காட்சியகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஏலத்தில் சென்றது. அரசியல் பயணத்தின் ஒவ்வொரு அடியையும் அளந்து நிதானமாக வைத்து முன்னேறி வருகிறோம். வாயாடலில் மட்டும் மக்களுடன் நிற்காமல் உண்மையான உணர்வுடன் மக்களுடன் களத்தில் நிற்பதுதான் நமது ஒரே பணி என்று தமிழக வெற்றிக் கழகம் 2வது ஆண்டு விழாவையொட்டி கழக தலைவர் விஜய் தொண்டர்களுக்கு அறிவுறுத்தல். நாளையுடன் முடிவடைகிறது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம். வீதி வீதியாக சென்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் வேட்பாளர்கள். மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை பற்றி ஒரு வார்த்தை கூட இடம்பெறவில்லை என்று திமுக அமைப்பு செயலாளர் R.S. பாரதி குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இதை கேட்காமல் பாஜக அரசை காப்பாற்றும் நோக்கத்தில் செயல்பட்டு வருவதாக காட்டம். தமிழ்நாடு உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் இந்த பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் குற்றச்சாட்டு. ஏழைகளுக்கு எதிராகவும் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாகவும் மத்திய பட்ஜெட் அமைந்துள்ளதாக சாடல். முற்றிலும் தமிழ்நாட்டுக்கான எந்த திட்டமுமே இல்லாத ஒரு நிதிநிலை அறிக்கையாக இந்த நிதிநிலை இருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. அதே நேரத்தில் தங்களுக்கு ஆதரவு வழங்கக்கூடிய தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடிய பீகார் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு கூடுதலான நிதி ஒதுக்கீடு, கூடுதலான திட்டங்கள் என்பதை இப்படி ஒரு பாரபட்சமான அணுகுமுறையை ஒன்றிய அரசாங்கம் கடைபிடிப்பது என்பது கண்டனத்துக்குரியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு வந்த ராணுவ வீரர் விபத்தில் சிக்கி உயிரிழந்த சோகம். ராணுவ வீரர்கள் இறுதி மரியாதையுடன் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஊத்தங்கரை அருகே டிரான்ஸ்பார்மரில் ஏறி மின்பழுதை சரி செய்ய முயற்சித்த விவசாயி மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு.
மின்வாரிய அதிகாரிகளின் கவனக்குறைவே இறப்பிற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கடும் பனிப்பொழிவு. விவசாய நிலங்கள் மற்றும் சாலைகள் முழுவதுமாக மூடி மறைத்த பனிமூட்டம். கோவை வெள்ளையங்கிரி மலையேறும் பக்தர்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. அடிவாரத்தில் உள்ள முகாமில் மருத்துவ பரிசோதனை செய்த பிறகு மலையேற வேண்டும் என்று அறிவுறுத்தல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.